வேலை இல்லாதவர்களுக்கு கொஞ்சம் அதிக முயற்சிகள் பண்ணாங்க அப்படின்னா, கண்டிப்பா மார்ச் மாசத்துலருந்து ஜூன் மாசத்துக்குள்ள கண்டிப்பா வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதேபோல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அழகா அவங்க முடிக்கிற நேரம் தான் பார்த்தீங்கன்னா, குருவும் பெயர்ச்சி ஆகுறார். அதனால கண்டிப்பா அவங்க எதிர்பார்த்த கல்வியை படிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. வெளிநாடு சென்று படிக்கக்கூடியவர்களுக்கு அதிக வாய்ப்பு. ஏன்னா சனி பகவான் 12ஆம் இடத்துல இருக்கார். ராகு 11ஆம் இடத்துல இருக்கார். நெறைய மாணவர்கள் 2026ல வெளிநாடு சென்று கல்வியை கற்பதற்கான ஒரு அரிய வாய்ப்புகள் மேஷ ராசி என்பவர்களுக்கு உறுதியா இருக்கு. அது மட்டும் இல்லாம தொழில் செய்யக்கூடியவர்கள். இங்க பிரச்சனைன்னா தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கு. என்ன பண்ணணும் அப்படின்னா, இருக்கிற விஷயத்த அதிகமா பண்றது நல்லது. புதுசா சில விஷயங்கள் ட்ரை பண்ண வேண்டாம். நெறைய மேஷ ராசி என்பது என்னன்னா, நான் இழந்துட்டேன் காசு. நெறைய நஷ்டத்த சந்திச்சுட்டேன். ஏற்கனவே கடன் பிரச்சனை இருக்கு. எனக்கு ஒருத்தர் பணம் தரேன்னு சொல்றாரு. நான் ஒருத்தர் காசு கேட்டிருக்கேன். ஒருத்தர் வட்டிக்கு தரேன்னு சொல்றாரு. அந்த மாரி வாங்கி பிசினஸ் கொஞ்சம் டெவலப் பண்ணி, அந்த கடன்லாம் கட்டிடலாம்னு நெனச்சிட்டு இருக்காங்க. அந்த மாரி விஷயங்கள மட்டும் ஈடுபடாம இருந்தா நல்லது.